யாராச்சும் ஒருத்தர் வெளியில நிக்கணும், இன்னொருத்தர் தெருமுனையில நிக்கணும்னு சொல்லிருக்கணும் இல்லையா? உங்களை நம்பி விட்டுட்டு வெளியில போனா உங்க திருட்டு புத்திய காமிக்க ஆரம்பிச்சிருவீங்களாடா. அக்கா, இவ்வளவு நேரம் நான் வெளியில தான் நின்னுட்டு இருந்தேன். நான் தெருமுனை வரைக்கும் போயிட்டு டீ குடிச்சிட்டு பாத்துட்டு தான் வந்தேன். அங்க யாரும் இல்லக்கா. கிழிச்சிங்க. அந்த வெண்பாவோட அம்மா என்ன பாத்துட்டாடா, பின்னாடியே துரத்திக்கிட்டு வரா. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோன்னு வையே, அவகிட்ட நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். கிளம்புங்கடா முதல்ல. டேய் தூக்குங்கடா, வாங்கடா. எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? அதான் நாங்க வர மாட்டோம். எங்களை விட்டுருங்க. நாங்க எங்க அப்பா அம்மாட்ட போணும். டேய் அமைதியா இருக்கணும். ஏய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன். வாய் பேசணும் அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க. உன் அம்மா என்ன துரத்தி வந்துகிட்டு இருக்கறா. ஊர்ல இல்லாத புள்ளைய பெத்துட்டா. டேய், அது வாயை முதல்ல மூடுங்கடா. டேய் எறாத. புறா. மூஞ்சில வைடா. நல்லா வைடா. அவங்க வைடா. சீக்கிரம் ஏத்துங்கடா. டேய் வேகமா வாடா, போய் வண்டியில ஏத்து. டேய் எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லாரும் வண்டியில ஏத்தியாச்சு இல்ல? இல்ல ஏத்தியாச்சு. ஏறுங்க வண்டியில ஏறுங்க. ஒரு கை புடுறா. இந்த லொகேஷன் தான் காட்டுதா? இல்ல சார், இது இல்லன்னு நினைக்கிறேன். இங்கதான் சார் காட்டுது. இந்த குடோன் தான் நினைக்கிறேன். யோ, யாராவது மறைஞ்சு நின்று அட்டாக் பண்ண போறாங்க. ஜாக்கிரதையா போ. ஓகே சார். வாங்க. வாங்க. நான் தான் சொன்னேன் சார், இந்த இடம் இல்லைன்னு. கான்ஸ்டபிள் சார், அங்க ஒரு போன் கிடக்கு பாரு, அதை எடுத்துட்டு வா. ஓகே சார். என்ன சார்? அவங்க இங்கதான் இருந்திருக்காங்க. ஆமா சார். இப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. நம்ம போனை வச்சு லொகேஷன் ட்ரேஸ் பண்றோம்னு தெரிஞ்சு போனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த தெருவுல போய் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குதோ அங்கெல்லாம் 1 ஹவருக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. இந்த குடோன்ல இருந்து என்ன வண்டி போகுதுன்னு பாருங்க. யோ, நீ அந்த அட்வொகேட் தீபனுக்கு போன் பண்ணி இந்த லொகேஷன் அனுப்பி மல்லியை இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். ஓகே. சொல்லுங்க விஜய், எங்க இருக்கீங்க? ஹலோ தீபன், வெண்பா போல ஒரு பொண்ணு மாங்காடுல இருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அங்க போய் பார்த்தா அது வேற பொண்ணு. அதான் நான் திரும்ப சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன். விஜய், நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். நம்ம ஆல்மோஸ்ட் வெண்பாவை நெருங்கிட்டோம். அப்படியா? என்ன சொல்றீங்க? வெண்பா எங்க இருக்கா? எப்படி நெருங்கியாச்சுன்னு சொல்றீங்க? நம்ம மல்லி சிஸ்டர் அந்த கலாவதியை ஒரு இடத்துல பார்த்திருக்காங்க. பின்னாடியே ஆட்டோல ஃபாலோ பண்ணி போய் கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க விஜய். இப்ப போலீஸ் அவங்க பேருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல நியூஸ் வந்துரும். அப்படியா? உண்மையாவா? என் பொண்ணு கிடைக்க போறாளா? அவளை நெருங்கியாச்சா? என் பொண்ணை நான் பார்க்க போறேனா? சத்தியமா தான் சொல்றீங்களா?
சத்தியமா தாங்க சொல்றேன், உங்க பொண்ணை நெருங்கியாச்சு. நீங்க உங்க பொண்ணை பார்க்க தான் போறீங்க. விஜய், விஜய் என்னாச்சு? ஹலோ விஜய், விஜய் என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இல்ல தீபன், சொல்லுங்க. எங்கேயும் கொண்டு போய் மோதிட்டீங்களா? ஆமா தீபன், ஒரு ஒரு ஆம்புலன்ஸ்ல மோதிட்டேன். ஐயோ, என்ன சொல்றீங்க விஜய்? உங்களுக்கு ஒன்றும் ஆகல? அழியோ ஓகே? கால் மாட்டிக்கிச்சு, கால்ல அடிபட்டிருக்கு, வலி உயிர் போகுது. கால் என்னாச்சுன்னு தெரியல. இருங்க, நான் பக்கத்துல எங்கேயாச்சும் ஹாஸ்பிடல்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். அந்த லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் உடனே அங்க வந்துடுறேன். ஓகே சரி தீபன். பார்த்தேன். என்னாச்சு? சரி சார், சார் கால் பத்திரம். மெதுவா தூக்கு. யோ, இப்படிதான் கண்ணு மணி தெரியாம வந்து இடிப்பாங்களா? டேய், நம்ம ஆம்புலன்ஸ்ல எவனோ மோதி கீழே விழுந்து கிடக்குறான். இவன் கட்டையில போறதுக்கு நம்ம வண்டி தான் கிடைச்சது மோதிரத்துக்கு. அக்கா, நாங்க வேணா போய் பாத்துட்டு வரட்டுமா? ஷிஷோ, நீங்களாம் போக கூடாதுடா. பேசாம உட்கார்ந்து தொலைங்க. முன்னாடி உட்கார்ந்துருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். ஏய், வார்த்தையை அளந்து பேசு. அவன் தான் போன் பேசிட்டு வந்து வண்டியில மோதினான். அவனே கேளு வேணும்னா. டேய், ஆளை இடிச்சதும் இல்லாம மரியாதை இல்லாம பேசுற. அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சு பேத்துருவேன். ஏய், என்ன திமிரா பேசுற? என்ன தொட்டுருவியா? தொடியா? ஹலோ 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 ஹலோ. தொடியா? ஏங்க இருங்க. பாத்து இருங்க, ஒண்ணு இல்ல சார், தப்பு என் மேலதான். நான் போன் பேசிட்டே வந்து கவனிக்காம வண்டியில இடிச்சிட்டேன். சார், உங்களால நிக்கவும் முடியல சார். வாங்க சார், ஆஸ்பத்திரிக்கு போலாம். இது ஆம்புலன்ஸ் இருக்கே. யோ, டோர் திறந்து விடியா. அதெல்லாம் ஏத்த முடியாது. வேற வண்டியை பாத்துக்குங்க. யோ, நானும் பாத்துட்டு இருக்க. ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க. துறையா? டே கபாலி, இந்த ஆளுதான் இந்த பொண்ணோட அப்பன். இவன் தான் வீடு தேடி வந்தவன். ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? அதான்டா எனக்கும் தெரியல. வண்டியில ஏறினானா மாட்டிக்குவோம். ஏதாவது பண்ணேன்டா. என்னக்கா பண்ண சொல்லுக்கா. குழந்தைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறோம்னு சொல்லு. என்ன ஆனாலும் அவனை வண்டியில மட்டும் ஏத்த விட்டுறாத. சரிக்கா, சரிக்கா. யோ, நீங்க எங்க போறீங்களோ எங்க வரீங்களோ, இவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல விட்டு தான் போகணும். இல்ல இங்க இருந்து இந்த ஆம்புலன்ஸ் போகாது. பாக்குறியா? வாங்க சார், வாங்க சார் போலாம். ஏய், ஒண்ணு இல்ல, வாங்க. மெதுவா மெதுவா பரவாயில்ல சார். பாத்து சார். வாங்க வாங்க. இல்லைங்க. மெல்லமா வாங்க சார். வண்டியில பேஷண்ட் இருக்காங்கயா. பாத்து வாங்க, பாத்து வாங்க. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு பாத்து இருக்கோம். பாத்து வாங்க சார். யோ, பாத்து இல்லைங்க. மெதுவா வாங்க சார். யோ, இல்லைங்கயா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார், இவருக்கு கால்ல அடிபட்டு இருக்கு சார். சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போணும் சார். நோ, நாங்களே ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக இவர் அப்படியே விட்டு போயிடுவீங்களா? வழியில துடிக்கிறாரு சார். ஏங்க, குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவர் வேற ஏதாவது வண்டியில ஏத்தி விடுங்க. அதெல்லாம் முடியாது, இதுலதான் ஏத்தணும். ஏறுங்க சார். ஐயோ, அட பாவி. சார் 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 விடுங்க. பாவம், குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஆட்டோல போய்க்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் ஆட்டோ மட்டும் பிடிச்சு கொடுங்க சார். இல்ல சார், இங்க ஏறுங்க சார். இல்லங்க, வேணாம், பிரச்சனை பண்ண வேணாம். அவங்கள விட்டுருங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க, விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. பார்த்து பொறுமையா இருங்க சார். மெதுவா மெதுவா. ஓகே, நீங்க பார்த்து சார், வண்டியை நான் நான் வண்டியை பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும் சார், பார்த்து கொண்டு போப்பா. அவங்க கண்டிப்பா இங்கதான் இருந்திருக்கணும். சார், என் பொண்ணு எங்க சார்? என் வெண்பா எங்க சார்? வாங்கம்மா, இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா உங்க பொண்ணு இங்க இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. போனை வச்சு ட்ரேஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டு போனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான டீமா இருக்காங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த பொம்பளை இங்க வந்துச்சு. அதுக்குள்ள எப்படி தப்பிச்சு போக முடியும்? அதாம்மா, நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கல்ல, அதுல அந்த பொம்பளை சுதாரிச்சு இனியும் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும்னு எஸ்கேப் ஆயிருக்கு. சார், இப்பதான் இங்க இருந்து போயிருக்காங்கன்னா எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? அவங்கள தேடி போங்க சார். இங்கே நிக்கிறீங்களே. மா, தேடி போறதுன்னா எங்கம்மா போறது? ஏதாவது க்ளூ வேண்டாமா? கான்ஸ்டபிள் அக்கம் பக்கம் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ண போயிருக்காரு. ஏதாவது க்ளூ கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க. சார், ஏதாவது பண்ணி என் குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என் குழந்தை எல்லாமே என்னால உயிரோடவே இருக்க முடியாது. என்னம்மா நீங்க இவ்வளவு தைரியமா ஒரு ரவுடி பொம்பளைய ஃபாலோ பண்ணி வந்து இந்த குடோனையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
நீங்க போய் இப்படி அழலாமா? தைரியமா இருங்கம்மா. சார் ம்? ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார் அந்த ஆட்டோ இந்த தெருவுக்குள்ள வந்ததுல இருந்து வேற எந்த வண்டியும் வெளியில போகல சார். ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. இத பாருங்க சார். மல்லி, இத பாருங்க. ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. இவங்க வேற எப்படி போயிருக்க முடியும்? வேற வழியும் இந்த பக்கம் கிடையாது. சார் அந்த ஆம்புலன்ஸ் என்ன ஆம்புலன்ஸ்னு விசாரிங்க சார். அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் கிடைச்சா அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவங்க ஆம்புலன்ஸ்ல கூட குழந்தை கடத்திட்டு போயிருக்கலாம் சார். ஏமா அதிகாரிகள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதாமா? விட்டா எங்களுக்கே கிளாஸ் எடுப்ப போல இருக்கு. அப்படியே ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டு வந்து கேஸ கண்டுபிடிக்க வேண்டியதானே? எங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லணும்ல சார். எங்களுக்கு தோன்றதே நாங்க சொல்லணும்ல. அது கூட சொல்லக்கூடாதுன்னா எப்படி? யோ, நாம 1000 கேஸ் விசாரிக்கிறோம். பழக்க தோஷத்துல சில விஷயத்த கோட்டை விட்டுருவோம். ஆனா அவங்க அப்படி இல்ல. அவங்க குழந்தை காணாம போயிருக்கியா, அதனாலதான் அப்படி யோசிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் சரியா இருக்குமோன்னு தான் எனக்கும் தோணுது. அந்த ஆம்புலன்ஸ் போட்டோல நம்பர் தெரியுதான்னு பாருங்க. அதுல நம்பர் எங்க சார் தெரிய போகுது? இல்ல, அதுல நம்பர் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நீங்க போன் கொடுங்களேன். தெரியலமா, நான் தான் சொல்றேன்ல. தெரிஞ்சிச்சு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. யோ, போன குடியா? இந்தாங்க சார். நீங்க பாருங்கம்மா. சார் நம்பர் தெரியுது சார். TN09 CY 8833. இந்த இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் அட்ரஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே, Okay, sir. உடனே சொல்லுங்க. சார் அந்த வண்டி நம்பர் வந்து பேக் நம்பர் சார். ஏதோ பழைய கண்டமான வண்டியில இருந்து நம்பர் பிளேட் எடுத்திருக்காங்க சார். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நம்பர் ஆம்புலன்ஸ் எந்த செக் போஸ்ட கடந்தாலும் இமிடியேட்டா நிறுத்த சொல்லுங்க. எனக்கு தகவல் தர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம், TN09 CY 8833. அந்த நம்பர்ல வர ஆம்புலன்ஸ் எங்க வந்தாலும் நிறுத்துங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல குழந்தைங்களை கடத்திட்டு போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. உடனே தடுத்து நிறுத்துங்க. என்ன என்ன பிரச்சனை? சார், நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். அப்படியா? எங்க அடிபட்டிருக்கு? எனக்கு இந்த கால்ல அடிபட்டிருக்கு. ரொம்ப சிவியரா வலிக்குது சார். உங்க பேரு? விஜய். அடிபட்டிருக்கா? வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கா? வேற எங்கேயும் அடிபடல. வெறும் கால்ல மட்டும் தான் அடிபட்டிருக்கு. கால்ல ஸ்வெல்லிங் ஆகுது. பிராக்சர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். பிராக்சர்னு முடிவாச்சுன்னா அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? டாக்டர், நான் ஒரு முக்கியமான பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னால அட்மிட் ஆக முடியாது. ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி விடுங்க. நான் கிளம்புறேன். மிஸ்டர் விஜய், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. அப்படி போனா பிராக்சரும் அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது. இந்த வலியும் எப்பவும் போகாது. 2 நாளாவது அட்மிட் ஆனதான் குணப்படுத்த முடியும். 2 நாள்ல நிச்சயமா என்னால அட்மிட் ஆகலாம் இருக்க முடியாது. என் பொண்ணு காணாம போயிருக்கா. நான் என் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி அட்மிட்லாம் ஆக முடியும்? உங்க பொண்ணு காணாம போனா நீங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிருப்பீங்களா? பொண்ணை தேடுறதுக்கும் கால் நல்லா இருக்கணும் மிஸ்டர் விஜய். ஒரு டாக்டரா என்னோட ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ், நீங்க அட்மிட் ஆகியே ஆகணும். டாக்டர், நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விடுங்க. நான் அப்படியே கிளம்பி போயிடுறேன். ஆனா என்னால சத்தியமா இங்க 2 நாள்லாம் இருக்க முடியாது. நிச்சயமா உங்களுக்கு பிராக்சர் விஜய். அட்லீஸ்ட் 1 நாளாவது நீங்க இருக்கிற மாதிரி தான் ஆகும். ஐயோ டாக்டர், என் எமர்ஜென்சி புரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு காணாம போய் 2 நாள் ஆகுது. நான் தெரு தெருவா அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி தேடும் போது எனக்கு கீழே விழுந்து அடிபட்டுச்சு. ப்ளீஸ் டாக்டர், நான் போகணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா விஜய்? கொடுத்திருக்கேன் டாக்டர். அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்க குணமாகற வரைக்கும் அவங்க தேடுவாங்க. நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராகுங்க. சிஸ்டர், டாக்டர், இவரை கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே எடுங்க. அப்புறம் இவங்க வீட்ல இருக்கிறவங்க போன் நம்பரை கேட்டு வாங்கிக்கங்க. யாரையாவது சப்போர்ட்டுக்கு வர சொல்லுங்க. டாக்டர், வீட்ல இருந்தெல்லாம் யாரும் வரவேணா. நீங்களே பாத்துருங்க. அதான் நர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. ஏன் வீட்ல இருந்து ஆளை கூப்பிடணும்னா இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அது ஒரு ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ் தான். நர்ஸ் எல்லா சப்போர்ட்டும் பண்ண முடியாது. உங்களுக்கு சொந்தமா இருக்கிற ஒருத்தர் கூட இருந்தாதான் சரியா வரும் விஜய். அப்படின்னா என் ஃப்ரெண்டு குணா இருக்கான். அவன் நம்பர் சொல்றேன். அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், டாக்டர் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்க வைஃப் வரணும் சார். ஏங்க என் வைஃப் வரணும்? என் வைஃப் இல்லாதவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லையா? எவ்வளவு பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டீங்களா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு
அடிபட்டிருந்தா அப்படியே விட்டுருவீங்களா? அதென்ன ஒய்ஃப் தான் வரணும்னு சொல்றீங்க? சார், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சின்னு யாராவது இருப்பாங்க. அவங்க தான் ரெஸ்ட் ரூம் கூட்டு போக முடியும், ட்ரெஸ் மாத்தி விட முடியும். அதுக்கு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே சார். சிஸ்டர், எனக்கு என் ஃப்ரெண்டு வந்தா போதும். அவன் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு பண்ணுவான். ஓகே மிஸ்டர் விஜய், அதுக்கு மேல உங்க இஷ்டம். சரி, உங்க ஃப்ரெண்டோட நம்பர் சொல்லுங்க. சரி, சீக்கிரம் எக்ஸ்ரே எடுத்துட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். சரி, கூட்டு போங்க. எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. அடே முட்டா பசங்களா, என்னடா மருந்து கொடுத்தீங்க? இப்ப கண்ணு முடிச்சிட்டா பாரு. அக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாக்கா மருந்து கொடுத்தோம். விடுங்க. அப்புறம் எப்படா இவ மட்டும் முழிச்சா? அக்கா, இவ தான் எப்பவும் துரு துருன்னு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்காக்கா. அவ முழிக்க தானக்கா செய்வா. விடுங்க. ஏய், பேசாம தூங்கு. ஏதாவது கத்தி பிரச்சனை பண்ண தொலைச்சிருவன், தொலைச்சி. விடுங்க. இல்ல உங்களுக்கு தான் ஆபத்து. அப்புறம் நான் கத்துவேன். எங்களை யாராவது காப்பாத்துங்க. டேய், மருந்து ஏதாச்சும் மூக்குல வச்சு அடக்குங்கடா அவளை. எங்களை விடுங்க. இல்ல கத்திடுவேன், விடுங்க. ஒரு தடவை கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்க வேணாமா? என்னடா நீங்க? ஏய், நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய், வண்டி எங்க போகுது? சார், என்ன சார் ஆம்புலன்ஸா நிப்பாட்டி விசாரிச்சிட்டு இருக்கீங்க? ஆம்புலன்ஸ் நிறுத்தி விசாரிக்க சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கதவு தரப்பா. சார், ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார். அக்கா, நம்ம ஆம்புலன்ஸ்ல போறது தெரிஞ்சு ஒருவேளை போலீஸ் விசாரிச்சா என்னக்கா பண்றது? டேய், ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளைங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு, அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறேன்னு சொல்லுங்கடா. அதையும் மீறி கதவை திறந்து பார்த்து சந்தேகப்பட்டா? டேய், காசு ஏதாவது கொடுத்து சரி பண்றா. பணம் கொடுத்தா சந்தேகம் வரும்க்கா. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அமைதியா இருக்கிறதா நல்லது. குழந்தைங்க மயக்கத்துல இருக்காங்கன்னு கதவை திறந்து பார்த்து நம்புவாங்க. சரி, உன்னை என்ன யாருன்னு கேட்க மாட்டாங்களா? அக்கா, நீ வார்டனு, இவன் சமயக்காரன், நான் செக்யூரிட்டி. பார்த்தாலே ரவுடின்னு எழுதி ஒட்டி இருக்கேடா. இவன் சமயக்காரன், நீ செக்யூரிட்டியா? ஐயோ, அக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ விடுக்கா. முன்னாடி நீதான் உட்கார்ந்திருக்கடா, சமாளி. சரிக்கா. வா. பரவாயில்லப்பா, நீ தெரிய நான் பார்த்துட்டு அனுப்புறேன். கான்ஸ்டபிள், என்ன அங்க பிரச்சனை? சார், செக் பண்ண கதவு தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். யோ, ஆம்புலன்ஸ்ல அப்படி என்ன எடுத்துட்டு போறாங்க? அவங்களும் எமர்ஜென்சில இருப்பாங்க. அனுப்பிவிடிய வண்டியை. ஆம்புலன்ஸை செக் பண்ண சொல்லி வாக்கி டாக்கில மெசேஜ் வந்திருக்கு சார். ஆமாமா, ஒரு நம்பர் சொன்னாங்க. அந்த நம்பரான்னு பாருங்க. அது இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்க சார். சார், பார்த்துட்டேன் சார். வேற நம்பர் தான் சார். அப்புறம் என்ன, வண்டி அனுப்பி வை. சார், நீங்க போலாம். தேங்க்ஸ் சார். நான் அன்னைக்கு டிரைவர் கிட்ட சொல்லி நம்பர் பிளேட் மாத்தினதுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கல்ல, இப்ப புரியுதா? இன்னைக்கு தேதிக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு. நாம குடவுன்ல இருந்து கிளம்புனதை வச்சு இந்நேரம் நம்பரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்பரை வச்சு செக் பண்ணாலும் நம்ம மாட்டக்கூடாதுன்னு தான் நம்பர் பிளேட்டை மாத்த சொன்னேங்கக்கா. இப்ப புரியுதா எக்ஸ்பீரியன்ஸ்? டேய், நீ பெரிய அறிவாளி தான்டா. எப்படியோ ஆந்திரா பார்டரை தாண்டிட்டா போதும்டா. தாண்டிடலாம்க்கா.
விஜய் விஜய் ஆ, ஆ, இப்போ வலி எப்படி இருக்கு? ஆ, டாக்டர் எனக்கு வலி சரியாயிடுச்சு. எனக்கு வலி பெருசா தெரியல. நாங்க இருந்து கிளம்பி போலாமா? விஜய் வலி இன்னும் சரியாகல. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறதுனால வலி தெரியாம இருக்கு. கால்ல பிராக்சர் ஆயிருக்கு. நீங்க 2 நாளாவது நடக்காம இருந்தாதான் கால் செட் ஆகும். டாக்டர் என் பிரச்சனை என்னன்னு சொல்லியும் இப்படி பண்றீங்களே டாக்டர்? என் பொண்ணை காணும் டாக்டர். நான் அவளை தேடி போகணும். விஜய் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, போலீஸ் தேடுவாங்க. நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லல, காலை குணப்படுத்திட்டு போங்கன்னு தான் சொல்றேன். It's superhero day. Come and save the day. Put on your cape and mask. Let's fly away. We're brave, we're strong, we're super, hooray! Let's go on an adventure. It's superhero day. Flying high, up in the sky, we're flying so high. Like a bird, like a plane, we zoom right by. With a swoosh and a whoosh, we save the day, helping those in need in every way. It's superhero day, come and save the day. Put on your cape and mask, let's fly away. We're brave, we're strong, we're super, hooray! Let's go on an adventure, it's superhero day. Up in the sky, we're flying so high. Like a bird, like a plane, we zoom right by. With a swoosh and a whoosh, we save the day, helping those in need in every way. It's superhero day, come and save the day. Put on your cape and mask, let's fly away. Super strength. With our super strength, we lift so much. Heavy things, big and small, with just one touch. We can move mountains, we're strong and tough. No job's too big, no tasks too rough. It's superhero day, come and save the day. Put on your cape and mask, let's fly away. We're brave, we're strong, we're super, hooray! Let's go on an adventure, it's superhero day. With invisible powers, we can disappear. Invisible heroes, we're always near. Sneaking past danger, so quiet and sly. We save the day and never say goodbye. It's superhero day. It's superhero day. It's superhero day. Come and save the day. Put on your cape and mask, let's fly away. We're brave, we're strong, we're super, hooray! Let's go on an adventure. It's superhero day. It's superhero day.